ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. டிகேஎஸ் அட் ஸ்ரீ நாச்சியார் திருக்கோயில், கும்பகோணம். கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாச்சியார் கோயில். இந்த திருக்கோயிலில் ஸ்ரீ கல் கருடர் மிகவும் விசேஷமானவர். மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே. டிகேஎஸ் பல ஆண்டுகளாக இந்த திருக்கோயிலை பார்க்கணுன்னு நெடுங்காலமான ஒரு அபிலாஷை. இன்று நிறைஞ்ச ஏகாதசி அன்று இந்த பாக்கியம் டிகேஎஸுக்கு கல்கருடர் அருளியிருக்கிறார். ஒவ்வொரு ட்ரிப்பு அவர் வெளியே வரும்போதும் நடராஜர் பெருமாள் மாதிரி மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே. ஒவ்வொரு ட்ரிப்பு வெளியே வரும்போது அன்னைக்கு இரவு தான் எனக்கு தெரிய வரும், அடடா இந்த ஆண்டு மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ இந்த ஆண்டு எப்படியானாச்சும் அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அபிலாஷையில் அடியனுக்கு இன்றைக்கி ஸ்ரீ முக்தீஸ்வரர் கும்பாபிஷேகம், தில தர்ப்பணபுரி சொர்ணவல்லி சமேத ஸ்ரீ முக்தீஸ்வரனுடைய கும்பாபிஷேகத்துக்கு அன்று, நிறைஞ்ச ஏகாதசி அன்று, கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அங்கேருந்து தில தர்ப்பணபுரியிலிருந்து இருக்கக்கூடிய திருக்கோயில். ஸோ நாச்சியார் திருக்கோயில். இன்றைக்கி அவரை கல்கருட பெருமானை உள்ளே போய் பார்க்க போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த தரிசனம் இன்றைக்கி நிறைஞ்ச ஏகாதசி அன்று டிகேஎஸுக்கு அருளியிருக்கிறார். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. அவசியம் நீங்கள் கல்கருடர் எப்படி நடராஜ பெருமான் ஆண்டுக்கு ஒரு முறை 2 தடவை வெளியே வராரோ, கல்கருட பகவானும் மூலவரும் அவரே, உற்சவரும் அவரே. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். அனைத்து மாவட்டத்தினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் கல்கருட பகவானை அன்னைக்கு தரிசிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு நிறைஞ்ச தரிசனம் கல்கருட பகவான் அனைவரது உள்ளத்திலும் கொடுப்பார். ஸோ இந்த ஆண்டு நிச்சயமாக எப்படியும் சேர்ந்துருவேன். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை கல்கருட பகவான் அருளிட்டார். அதனால் இன்னும் ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஐயாவை தரிசனம் பண்ணி அங்கேருந்து பதிவினை, நாம் பெற்ற அந்த இன்பத்தினை அனைவருக்கும் மீண்டும் 2வது வீடியோவில் பதிவு செய்கிறேன். நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவாய நம, சிவாய நம. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா.